ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் நல்ல பெரிய சைஸ் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய். பிரியாணி அரிசியை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. சிக்கனை மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. இந்த சிக்கன் பிரியாணி நான் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். 100 கிராம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளித்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு போடுங்க, பச்சை மிளகா போடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி போடுங்க. தக்காளியும் நல்ல எண்ணெயில் வதக்கணும். வதக்கினோன்னே அப்படியே கண்ணாடி மாதிரி தக்காளி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போடுங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து வெங்காயத்தோடு கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான் போடணும். அதுக்கப்புறம் சிக்கன் மூடி வச்சுடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி அளவு சொல்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் அரிசி வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போனா உங்களுக்கு 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற போட்டதுனால அரிசிக்கு தேவையான உப்பு போடுங்க. போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சோன்னே நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா வேகிறதுக்குள்ளே தான் கிண்ட முடியும். வெந்த பிறகு கிண்டிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ சிக்கனும் அரிசியும் வேகட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு தண்ணி கொதிக்க வச்ச வேறு ஒரு பாத்திரத்துலேருந்து எடுத்து தம் போடுங்க. மூடி வச்ச பாத்திரத்தில் அந்த தண்ணியை வச்சு வெயிட் வச்சு அந்த சூட்லேயே அது வேகும். அப்போ தான் அரிசி நல்லா மலர்ந்து வரும் பிரியாணி. பாசுமதி அரிசி வேக வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும் மொத்தத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.